இன்னும் அது என்ன ஒர்க், இவங்க யாரு, அந்த ஓல்டு மேன் யாருன்னு இன்னும் அந்த கதையில சொல்லல. ஸோ அடுத்து அதை வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நான் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய கடைசி ஸ்டோன் கார்வரா இருப்பேன். மற்ற எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, நான் இன்னும் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஆகும், பட் ஐ வில் பி பேக் இன் டைம் டு ப்ரிப்பேர் டின்னர். ஸோ அவருக்கு இப்போ வந்து ஹங்கர் தெரியல, தேர்ஸ்ட் தெரியல, அதாவது பசி தெரியல, தாகம் தெரியல, அவர் அதை முடிக்கணுன்ற டிட்டர்மினேஷன்ல இருக்காரு. ஸோ இம்மோபிலைஸ்டா நிற்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த யங் ஸ்டோன் கார்வரை பாக்குறாரு, அந்த ஃபேஸை ரெடி பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஐப்ரோஸ். So welcome back to the Pro series by Ustadian Academy. So இன்னைக்கு நம்மளோட Pro seriesல பார்க்கக்கூடிய Pros the last stone carver. So வாங்க one by one வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். It is one of the interesting stories, அதாவது Pros. So இப்போ நம்ம அதை one by one எக்ஸாம் ஓரியன்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா டீகோட் பண்ணிட்டே வரலாம். The young man flung the hammer and the chisel to the ground and cried. ஸோ எடுத்தோடனே ஒரு யங் மேன் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருக்கக்கூடிய ஹேமரையும் சிசலையும் கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. ஐ ஆம் லீவிங் ஃபாதர், ஐ ஆம் லீவிங் யூ அண்ட் திஸ் ஒர்க், லுக் வாட்ஸ் இட் brought us. அதாவது எடுத்தோடனே நான் வந்து இது எல்லாத்தையும் விடுறேன் ஃபாதர், எனக்கு இந்த ஒர்க்கும் பிடிக்கல, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு இது என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. He spread out his arms and glanced indifferently at the small congested workroom. அப்படியே டக்குன்னு அவர் கையை விரிச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பாருங்க, எவ்வளவு குட்டியா இருக்கு, கன்ஜஸ்டடா, ஒரே எல்லாமே அங்க இங்க கடந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. The whitewashed walls were stained by many monsoons. ஸோ அங்க இருக்கக்கூடிய செவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்தும் என்ன இருக்கா, அந்த மான்சூன் போக போக ஃபுல்லா வந்து அழுக்கு ஆயிடுச்சான். The window, the bar of stains opened into a tiny backyard. அந்த விண்டோ எங்க வந்து ஓபன் ஆகுதுன்னா ஒரு சின்ன பேக்யார்டை பார்த்து ஓபன் ஆகுது. After all these years of work, this is all we have, nothing. ஸோ இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு கடைசி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. This kind of work just doesn't pay. நம்ம இந்த வேலையை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பெருசா ஒன்றும் காசு வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னும் அது என்ன ஒர்க்கு, இவங்க யாரு, அந்த ஓல்டு மேன் யாருன்னு இன்னும் இந்த கதையில சொல்லல. ஸோ அடுத்து அதை வந்து சொல்லுவாங்க. சரி வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம். The old man stared at his son in surprise. அவர் வந்து உடனே முறைக்கிறார், என்ன இவன் இப்படி பேசுறான். Although his voice trembled, it didn't lose its usual gentleness. It's not only the money that matters, son, it is the service to God. என்னதான் அவர் வந்து சர்ப்ரைஸா பார்த்தாலும், அவர் வாய்ஸ் ட்ரெம்பிள் ஆனாலும் அவர் சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்றாரு. என்னன்னா எப்பவுமே வந்து காசு வந்து மேட்ரு கிடையாது, இது நம்மளோட சர்வீஸ். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சர்வீஸ் டு காட், அதாவது காடுக்கு பண்ணக்கூடிய சர்வீஸ். ஃபாதர், த யங் மேன் கிரண்டட் இம்பேஷன்ட்லி. ஒரு மாதிரி முணமுணக்கிறான், அப்படியே ஒரு மாதிரி அவனோட பேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு. டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்டு, காலங்கள் மாறி போச்சு. த ஸ்டோன் கார்வர்ஸ் ஒர்க் ஹஸ் சேஞ்ச்டு டு, அதாவது சிற்பிகளோட வேலைகளோட நேச்சருமே மாறிடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. இப்போ தெரியுதா அந்த ஓல்டு மேன் யாரு, ஒரு ஸ்டோன் கார்வரர், அண்ட் அவங்களோட பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். யூ கான்ட் லிவ் ஆன் ஸ்கல்ப்சர்ஸ் ஃபார் டெம்பிள்ஸ் ஒன்லி, யூ ஹாவ் டு மாஸ் ப்ரொடியூஸ் லைக் ஆல் அதர்ஸ் இன் ஆக்ரா. ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோயில் சிலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளால சம்பாதிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்ரால இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், மற்ற எல்லா சிலைகள் மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணணும்னா செய்யணும், அது முக்கியமா மாஸா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கமான் ஃபாதர், வேக் அப், முழிச்சுக்கோங்க, இதுக்கு மேல இப்படி இருந்தோம்னா நம்ம அவ்வளவுதான், எதுவுமே சம்பாதிக்க முடியாது. The lines around the man's mouth tightened. No my son, this is the work I learned from my father. இல்ல வாய்ப்பு இல்லை, இதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. And he learned from his father. We have kept up this tradition for hundreds of years and I hope you would continue our work. And இதுதான் எங்க அப்பா கிட்ட இருந்து நானும் கத்துக்கிட்டேன், இந்த விஷயத்தை நம்ம வந்து காலங்காலமா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டே வரோம், இதே என்கிட்ட இருந்து நீ கத்துக்கிட்டு பண்ணுவேன்னு சொல்லி நான் நம்புறேன். No father, the young man replied with determination. I am tired of working for a pittance for the committee of the temple in Srinagar. So இப்போ அவங்க எந்த டெம்பிளுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய டெம்பிள். ஐ எம் லீவிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதுக்கு மேல இந்த டெம்பிளுக்கு வேலை பார்க்க முடியாது, ஸோ நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. The young man moved angrily out of the room, leaving his old father crouching in front of the half finished marble statue. So என்ன ஸ்டாச்சு, மார்பிள் ஸ்டாச்சு.
ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆங்கிரியாக ரூம் விட்டு வெளியே போகிறான். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பக்கத்தில் சிலையில் உட்காந்து க்ரௌச் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் ஹாஃப் ஃபினிஷ்டு மார்பிள் ஸ்டாச்சுவை விட்டுட்டு போகிறாரு. He drops his hand into his laps and closed his eyes. அவர் அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு லேப்பில் அப்படியே கையை கீழே போட்டு அப்படியே கண்ணு மூடிக்கிறாரு வருத்தத்தில். He began to pray and didn't even hear the hesitant good boy. அவர் உடனே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கடவுளை ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஈவன் அவன் சொல்லக்கூடிய அந்த குட் பாயும் அவனுக்கு கேட்கல. His son called out from the door. வெளியே இருந்து கூப்பிடுறான். Master G called Salim, the servant boy entering the workshop barefooted. அப்பன்னு பார்த்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சர்வன்ட் பாய் யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா சர்வன்ட் பாய் சலீம் அப்படின்றவர் மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லிட்டே உள்ள வராரு. எப்படி, பேர் ஃபுட்டடா, காலில் செருப்பு இல்லாம. He held out a glass of steaming tea in his hand. Master Ji, he asked one more, his voice filled with concern. ஸோ இன்னொருக்கு வந்து கேட்குறாரு, மாஸ்டர் ஜி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கையில் ஒரு டீயோட வந்து நிற்கிறாரு. ஒரு வாய்ஸை வந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, ஒரு கன்சர்னோட ஒரு அக்கறையோட வந்து கேட்குறாரு. The old man looked up, his face was ashen. ஒரு மாதிரி சோகமா இருக்கு, ரொம்பவே இருண்டாப்ல இருக்கு. He looked tired. He called the boy to come closer and mentioned him to sit down. அவர் வந்து அந்த பையனை கூப்பிட்டு அப்படியே பக்கத்துல வந்து உட்கார வைக்கிறாரு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே Salim, he said gently, soon I will be the last stone carver here. All the others would have gone to Agra. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சலீம் இதுக்கப்புறம் நான் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கடைசி ஸ்டோன் கார்வராக இருப்பேன். மற்ற எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, ஆக்ராவுக்கு போயிடுவாங்க. There they are turning out cheap candle stands, paper weights and ashtrays by a dozen. அங்கே அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றத சொல்கிறாங்க. கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் 1, பேப்பர் வெயிட்ஸ் 2, மூன்றாவது எது பண்ணுறாங்க, ஆஷ்ட்ரேஸ் பண்ணுறாங்க. அதுவும் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. They are making money but they betray our skill. அவங்க என்னதான் பணம் செஞ்சாலும் அவங்க என்னோட ஸ்கில்லை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கில்லே வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. Or age old tradition. Now Gopal has also gone. ஸோ அவரோட பையன் பேர் என்னது, கோபால். அவரோட சர்வன்ட் பேர் என்னது, சலீம். I have to finish the sculpture alone. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்கல்ப்சரை இப்போ நான் தனியாக உட்காந்து பண்ணணும். And with the help of God, I will do it, Salim. I know you will, Master Ji. The boy answered, you will make many more. ஸோ இதை வந்து நான் கடவுளோட ஹெல்ப்பால் நான் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. உடனே சலீம், ஆமாம் மாஸ்டர் ஜி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. த பாய் ஆன்சர்ட், யூ வில் மேக் மெனி மோர். அப்படின்னா இன்னும் நிறைய பீசஸ் நீங்கள் பண்ணுவீங்க. த ஓல்டு மேன் லுக்ட் அட் த ஆர்ஃபன் பாய் who had come to work for him 5 years ago. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காரு, 5 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து வேலை பார்க்க வந்தவர் தான் இந்த சலீம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. Drenched to the skin, dressed in tatters, he had begged for shelter during monsoon storm. ஸோ எந்த டைமில் இவர் உள்ள வராருன்னா, ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே தண்ணியில் நினைச்சாப்புல ட்ரெஸ்லாம் கிழிஞ்சு ஒரு பெக்கிங் கண்டிஷனில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மான்சூன் ஸ்டாம் அப்போ வராரு. And had stayed on to work for the old master craftsman. He had grown tall and strong. The old man knew that Salim too would leave him one day. ஆனால் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக சலீமும் என்னை விட்டு போயிடுவாரு. He shook his head. My strength is waning. I can't work with the chisel like I used to. Carving takes too long, much too long. Then he straightened up and said with fresh determination, I will have to finish this work and surely I will. என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேலே என்னால் பழைய மாதிரி சிசல் வச்சுலாம் ஒர்க் பண்ண முடியல அப்படி எப்படி சொன்னாலும் கடைசியாக நான் வந்து இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுவேன் and surely I will அப்படின்னு வந்து இதை யார் சொல்கிறா, யார்கிட்ட சொல்கிறா, இதை நோட் பண்ணிக்கோங்க. Yes you will, the boy repeated, offering his master the glass of tea. Drink please அப்படின்னு சொல்கிறாங்க. It will do you good. Then he added, I have to go to the market for an hour or two. நான் இன்னும் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஆகும். பட் ஐ வில் பி பேக் இன் டைம் டு ப்ரிப்பேர் டின்னர் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் கடைசி வந்து ரிட்டர்ன் வந்துடுவேன் நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் உள்ளே வந்து வைக்கிறாங்க. The old man nodded. The old man sighed and picked up the chisel and hammer. The cool metal of the tools filled him with happiness and confidence. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சிஸ்ஸலையும் ஹேமரையும் எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த சில்னஸ், அந்த ஒரு டூல் இருக்கக்கூடிய அந்த சில்னஸ் அவருக்கு என்ன பண்ணுதான், ஹாப்பினஸையும் கான்ஃபிடென்ஸையும் தருதான். He loved his work and didn't want to change it for any other in the world. ஸோ அவர் வந்து அந்த ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் அதை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இதோட வந்து செக்ஷன் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. கன்ஜஸ்டட் அப்படின்னா ஓவர் க்ரௌடட், கிரண்டட் அப்படின்னா மேட் ஆஃப் லோ சவுண்ட், crouching அப்படின்னா sitting on heels,
டிட்டர்மினேஷன் அப்படின்னா ஃபர்ம்னஸ் டு டூ சம்திங். ஸோ இது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இப்போ செக்ஷன் 2. Days and weeks went by. It was a month since Gopal had left. இப்போ வந்து கோபால் போய் ஒரு மாசம் ஆயிடுச்சு. The old man worked tirelessly. It was all there in the stone, the strong straight shoulders of Krishna, his soft curved hips. ஸோ இப்போ வந்து யாரை பற்றி அந்த கல்ச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இது வந்து இட் இஸ் டோட்டலி ரிலேட்டட் டு கிருஷ்ணா. His soft curved hips, the pointed fingers holding the flute delicately to his lips, his serene face eternally beautiful. The old man could see it in the stone. The old man could see it in the stone. He could feel it. He only had to set it free with a chisel. ஸோ இதுக்கப்புறமா இது டோட்டலாக ஒர்க் பண்ணாலே போதும், இது டோட்டலாக வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்றது அவருக்கு வந்து தெரியுது. He didn't feel hunger. He didn't feel thirst. He was driven by the strong desire to finish the sculpture in time. It was his biggest piece of work, his best. It would also be his last. ஸோ அவருக்கு இப்போ வந்து ஹங்கர் தெரியல, தேர்ஸ்ட் தெரியல, அதாவது பசி தெரியல, தாகம் தெரியல, அவர் அதை முடிக்கணுன்ற டிட்டர்மினேஷனில் இருக்காரு. பிகாஸ் இது வந்து அவரோட பெஸ்ட் பீஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது அவரோட லாஸ்ட் பீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. On and on he worked, his chisel striking the stone again and again. But then came the day when the old man felt his strength ebb. ஸோ அப்புறமா ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. His shoulders began to ache. His arms felt heavy and his vision blurred. ஒரு மாதிரி அப்படியே தோள்பட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஆர்ம்ஸ் வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. அண்ட் அவரோட கண் பார்வையும் என்ன ஆயிடுச்சுன்னா blurry ஆயிடுச்சு. Overcome with fear, he sank to his knees and prayed. The old man prayed a lot these days. Master Ji, Salim said, you haven't touched your food again. Please have some rice and vegetables. நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லை, இந்த வெஜிடபிளையும் ரைஸையும் சாப்பிடுங்க. You only had a glass of milk for breakfast. ஸோ அவர் என்ன வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா மில்க் மட்டும்தான் குடிச்சிருக்காரு. நீங்கள் கேர்டை சாப்பிடுங்க. யூ லைக் கேர்ட், ஐ நோ யூ டூ. ஸோ அந்த கிராண்ட் ஃபாதர் இல்லைனா அந்த ஓல்டு மேனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? கேர்ட். The old man looked up. He whispered, I don't think I'll be able to finish it if Gopal was here. It would be different. He hadn't yet learned to carve the finer details, but in a year or two he would have learned surely. ஸோ அவன் வந்து இன்னும் 2-3 வருஷம் இருந்திருந்தானா இது எல்லாத்தையுமே அவன் வந்து கற்றுருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. He felt silent. It was the features and hands that gave him trouble. There was something missing in these figures, that something which can't be thought. ஸோ அந்த கையிலையும் கால்லையும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து மாறி இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா அது வந்து கண்ணுக்கு தெரியாது, அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும், அதை வந்து சொல்லியும் தர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. Because it comes from somewhere deep inside you, Salim whispered. From deep inside here, and he pointed to his heart. And அது வந்து என்ன பண்றாரு? அவரோட ஹார்ட்டை வந்து பாயிண்ட் பண்றாரு. The old man looked at the boy surprised. He saw him blush and turns his face away. ஸோ உடனே என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அப்படியே வந்து திரும்புகிறான். ஓகே ஃபைன், யூ ஆர் ரைட் சலீம், யூ ஆர் ரைட். And then he added with sudden bitterness, and if you don't have it here, he thumped his chest, then you would better go to Agra and mass produce ashtrays for tourists from abroad. ஒரு வேலை உன்னால் முடியல அப்படின்னு சொல்லி செஸ்ட்டை தட்டிக்கிட்டு, இல்லைனா நீ கடைசி என்ன பண்ணணும், நீனும் ஆக்ராக்கு போய் தான் என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டுக்கு ஆஸ்ட்ரே தான் செஞ்சு தந்துட்டு இருக்கணும். Then the old man coughed painfully and reached for his glass of water. உடனே அங்கே இருக்கக்கூடிய வாட்டரை வந்து எடுத்து குடிச்சிட்டு, ஈட் மாஸ்டர் ஜி ஈட், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாமே சரியாயிடும். After he had eaten, the old man once again took up his hammer and chisel. He worked till late in the night. அவர் வரைக்கும் நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. In the early hours of the morning, the chisel fell from his hand and the hammer dropped to the ground. chisel அப்படியே கீழே விழுது, ஹேமரும் கீழே விழுது. His old body sagged, falling forward limply. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மயக்க போட்டு முன்னாடி வந்து விழுறாரு. His forehead struck Krishna's flute and slid down to the statue rest on the pedestal. ஸோ அப்படியே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கீழே விழும்போது அவரோட ஃபோர்ஹெட் வந்து கிருஷ்ணனோட ஃப்ளூட்டில் பட்டு அப்படியே கீழே வந்து அவர் விழுந்துட்டார். Hey Ram, he muttered and sank into a comfortable darkness. அப்படியே ஒரு டார்க்னஸ்குள்ளே போகிறார். When he opened his eyes, he found himself lying on a cot in his bedroom, covered by a light cotton blanket. ஸோ அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் ஒரு காட்டில் இருக்காரு, கவர்ட் வித் அ லைட் காட்டன் பிளாங்கெட். அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின்.
ஓகேங்களா? ஸோ இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் அவரோட ஃபோர்ஹெட் வந்து எங்கே பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணாவோட ஃப்ளூட்டில் பட்டிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட லைட் காட்டன் பிளாங்கெட்டால் அவர் வந்து சுத்தப்பட்டிருக்காரு. ஸோ செரின், காம், blurred become unclear, blush show sinus. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப ஈஸியானது தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது செக்ஷன் 3. From the workshop, the chipping sound of a chisel reached his ears. He listened. Had his ears deceived him? No. He could hear it again. The strong blow of the hammer on top of the chisel. ஸோ அவர் எந்திரிச்சோன்னா எங்கேயோ சிசல் சவுண்டு கேட்குது, அந்த ஹேமரில் இப்படி அடிக்கிறது வந்து கேட்குது. ஒரு நமக்கு தான் அப்படி கேட்குதுன்னு நினச்சா இன்னுமே அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் ஹேமர் ஆன் த டாப் ஆஃப் அ சிசல். கோபால், he was back. Gopal had returned. He would help him. They would finish the statue. He stumbled to his feet, crossed the small room and reached the door. கோபால் வந்துட்டு நான் திருப்பி கோபால் கோபால்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே கால் ஒரு மாதிரி ததும்ப அப்படியே நடந்து வந்து அந்த ஸ்மால் ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ரீச் ஆகுறாரு. Gopal, he was about to shout when the words froze on his lip. Go அப்படின்னு நிப்பாட்டிட்டாரு. No, he wanted to cry out. Stop the work அப்படின்னு வந்து சொல்றாரு. But he couldn't move. Shock had immobilized him. அந்த ஷாக் வந்து அவன் என்ன பண்ணிடுச்சு, இம்மோபிலைஸ் பண்ணிடுச்சு. He stood staring at the back of the young stone carver working on the face of the statue. ஸோ இம்மோபிலைஸ்டாக நிற்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த யங் ஸ்டோன் கார்வரை பார்க்குறாரு. அந்த ஃபேஸை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆன் த ஐப்ரோஸ் and moreover arching over a pair of fine eyes. So இது எல்லாத்தையுமே அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. But it wasn't his son sitting cross-legged before the biggest statue he had ever carved. It was Salim, his servant. ஆனா யாருன்னு பார்த்தா கடைசி சலீம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. The old man watched stunned. The first wave of shock, fear and anger passed to give away the feeling of great relief and happiness. So அவர் கடைசியா வந்து அது ஷாக், ஃபியரா இருந்த எல்லாமே கடைசியா அவருக்கு எப்படி மாறுதான், ஒரு மாதிரி ரொம்ப கிரேட் ரிலீஃபையும் ஹாப்பினஸையும் தருதான். ஹாய் ராம், the old man whispered, hi Ram, and tottered over to the boy. Dropping his hand on his shoulder, he said softly, Salim. The startled boy turned and looked up at his master. He rose to his feet clumsily, the hammer and chisel still in his hands. So திரும்பி அவர் மாஸ்டரை பார்க்குறாரு, with the hammer and chisel in his hand ஓட அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு. Salim, the old man searched for words. I only wanted to help, whispered the boy. I will learn. If you teach me, Master Ji, I have practiced secretly for almost 2 years in the quarry. ஸோ எனக்கு நீங்கள் உங்களை மாதிரி எனக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டோன் கார்வர் ஆகணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் 2 வருஷமாக வந்து குவாரியில் இருந்து நான் பழகிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை அப்படின்னு வந்து சொல்கிறார். சீக்ரெட்லி ஃபார் ஆல்மோஸ்ட் 2 years. Please tell me, for many years I wanted to become a sculptor like you. Yet I fought the feeling, but it proved too strong. I know there is nothing in the world I would like to do more. ஸோ நானுமே பல வருஷமாக இதை வந்து ஸ்கல்ப்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். பட் அந்த தாட் வேணான்னு சொல்லி நானும் விட்டுட்டு வந்தேன். பட் அந்த ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நானுமே ஒரு ஸ்கல்ப்சர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. I want to become a stone carver. Will you please teach me, Master Ji? அப்படின்னு வந்து கேட்குறாரு. The old man pulled the boy's head against his shoulder and whispered, there's nothing I can teach you, my beta. Go ahead. You have it in your hands and in your heart. I know you will be one of the country's finest stone carvers. உனக்கு வந்து இது வந்து நான் சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நீயாவே பண்ணு. இது உன் கையில் இருக்குது, உன்னோட ஹார்ட்டில் இருக்குது, உன்னால் முடியும். நீ வந்து இந்த வேர்ல்டோட இந்த கண்ட்ரியோட ஃபைனஸ்ட் ஸ்டோன் கார்வராக வருவ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரிட்டன் பை சிக்ரன் ஸ்ரீவாஸ்தவ். ஓகேங்களா? ஓகே, ஃபைன், டன். ஸோ இதோட வந்துட்டு நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சிக்ரன் ஸ்ரீவாஸ்தவ் இஸ் an Indian author of German origin. She is a multifaceted artist, writer, sculptor and an illustrator. As a writer, she has written over 25 books. Over 25 books for all ages. Stumbled, lost balanced, immobilized, stopped from moving, tottered over, moved unsteadily way, startled, surprised. ஸோ இதோட வந்துட்டு இந்த ப்ரோஸை வந்து நம்ம 100% வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய நான் சொன்னக்கூடிய அந்த 1 marks எங்கெங்கெல்லாம் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து நோட்ஸ் எடுங்க, இல்லைனா புக்கில் மார்க் பண்ணுங்கள். இட் வில் பி இமென்ஸ்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் உஸ்தாதியன் அகாடமி.